நான் உங்கள் மகேந்திரன். பபிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் முக்கியமாக ஒரு பர்சனுக்காக தான் வந்தேன், தீபக் பரமேஷ். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் வந்தேன். அவங்களோட பேர் அண்ட் சம்யுக்தா அண்ட் அருள், தர்ஷினி, ஐ திங்க் அவங்க அந்த சந்தோஷ டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்றைக்குமே தேட்டருக்கு போகும்போது நம்ம ஒரு படம் பார்ப்போம். இன்றைக்கி நான் 4 ஜானர் 4 கதை பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் யூகே சேது சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினி ஜெயின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி ஹாப்பி. நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. தேட்டருக்காங்க இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விஷிங் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, இப்போ தான் பபிள்ஸ் படம் முடிச்சுட்டு வரோம். ஒரு வெரி ஹார்ட் வார்மிங், ஒரு ஃபீல் குட், யூ ஃபீல் குட் வென் யூ ஃபினிஷ் த ஃபில்ம் அண்ட் கம் அவுட். எல்லா படத்துலேயும் எல்லா எமோஷனமும் இருந்தது. அண்ட் ஜஸ்ட் த ஹோல் மிக்ஸ், அந்த லென்த்தாக இருக்கட்டும், ஒரு படத்தோட மெசேஜாக இருக்கட்டும், அண்ட் லைஃப் பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஸோ ஸ்வீட். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் யூ ஃபீல் குட் படம் பார்த்துட்டு வரும்போது. ஐ திங்க் தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்கிங் அண்ட் வாட்சிங் ஃபிலிம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எல்லோரும் கண்டிப்பாக பபிள்ஸ் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் இந்த படத்தில் ஒரு லேடி லீடாக பண்ணியிருக்கேன். சினி ஜெயந்தோட பேராக வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து எங்கள் படத்தை இன்றைக்கி பார்த்தாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் ஓப்பனிங். இட்ஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அட்லஸ் ஆஃப் லவ். லைஃப்பில் நம்மளுக்கு எது இருக்கோ இல்லையோ, லவ் இருந்தால் போதும், நம்ம எல்லாமே சாதிச்சிடுவோம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. லவ் யூ ஆல். பாய். 5 இளம் இயக்குநர்கள் வந்து 5 குறுங்கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து ஆந்தாலஜின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஒரு 5 கதைகள் ஒன்றாக சேர்த்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே முதல் முறையாக திரைப்படம் எடுக்கிறாங்க. இந்த ½ அன் ஹவர் இன்ட்டு 5 இந்த 5 திரைப்படங்கள் பபல்ஸ் அப்படிங்கிற பெயரில் ரிலீஸ் ஆகிருக்கு. பபல்ஸ்னால் உயிர் எழுத்து, ஆங்கிலத்தில் AEIOU அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு கதை வந்து ஈராஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஈராஸ்னா காதல் தெய்வம். அதில் அந்த காதல் தெய்வம் ஈராஸாக நான் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அவ்வளோ இணக்கமில்லாத ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு லெவலில் ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடிய பீரியடில், உலகத்திலேயே வந்து போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிற விஷயம், காதல் என்பதை வந்து மக்களுக்கு அவ்வப்போது இல்லை அடிக்கடி நினைவூட்டுவது என்பது ஒரு கலைஞனின் கடமையாகிறது. அந்த வகையிலே இந்த 5 படங்களும் வந்து காதலை வலியுறுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்து அதுதான் அவங்களுடைய முயற்சி. அதில் ஈராஸுங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ த ரோல் பிகாஸ் ஐ ரோட் மை ஓன் டைலாக்ஸ் அதில். ஸோ அது நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தில் அந்த கடவுள் அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமாக எனக்கு சொல்ல இடம் கிடைச்சிது. இப்போ தியேட்டரில் மக்கள் பார்த்தப்போ நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வரிகளுக்கும் கைத்தட்டல்களும் ஆரவாரமும் விசிலும் இருக்கிறத நான் பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முதல் முறையாக திரைப்படக்கூடிய இந்த இயக்குநர்களுக்கு, அந்த தயாரிப்பாளர்கள், அதோட டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள், நடிகர்கள் எல்லோருக்குமே வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும் என்பது தெரிகிறது. ஸோ ஐ விஷ் ஆல் தி 5 டைரக்டர்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர். அண்ட் இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டு போத் ஃபார் லவ், இந்த இளைஞர்களுக்கும் காதல் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு உணர்வுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி அது ஆகும். ஸோ ப்ளீஸ் வெல்கம் திஸ் பபல்ஸ். அது தியேட்டரில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அது வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். தேங்க்யூ. நான் வந்துட்டு பபல்ஸில் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை 5th ஃபிலிம். ஸோ இதை உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம், அதாவது ஜட்ஜஸ் உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்லெஸ், ஸ்லீப்லெஸ் நைட் எல்லாத்தையும் சேர்த்து உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுமே எல்லா டைரக்டர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து
ரொம்ப ஃபன்னாக ரொம்ப சிரிக்க வைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லா டெபியூ டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. டேரக்டர் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருந்தது, நல்லா இருந்தது. நிறைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருந்தது. எல்லாமே 5 கதையும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு படம்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு தெரியாது இன்னைக்கு. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட்டு, 5 கதை, 5 டைரக்டரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு 2.5 மணி நேரம் படம் வந்து பார்த்துட்டு போகிறவங்க மத்தியில் இன்றைக்கி வந்து ஒரே ஷோவில் வந்து 5 படம் பார்த்தது வந்து உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதனால் வந்து ஒரு 5 டைரக்டரு உருவாக்கியிருக்காங்க, நிறையா டெக்னீஷியன்ஸு உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ்பெஷலி சைக்காலஜிக்கல் ட்ராமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் 5 ஃபிலிமே ரொம்ப சைக்காலஜிக்கல் த்ரில்லாகவும் இருந்துச்சு. சைக்காலஜிக்கல் ட்ராமா, லவ் எல்லாமே இருந்தது. எஸ்பெஷலி வர்ணஜாலம் ஹீரோயின் லாங் டைம் ஃப்ரம் தீபக் பர்மேஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பாலிவுட் முடிச்சுட்டு வந்து டெபியூட்டன்ட் டேரக்டர்ஸ்க்காக ஆக்டர்ஸ் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணது ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டான விஷயம். இந்த மாதிரி ஆந்தாலஜி மூவிஸ் பண்ணுறது எஸ்பெஷலி எல்லாருமே என்ஜாய் பண்ண யோகி சேது சார் அண்ட் சினி ஜெயின் சார் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவர்கிரீன், விண்டேஜ் ஆக்டர்ஸ் கலக்கியிருக்காங்க. தேங்க்யூ. அவங்க போயிட்டுருக்கு. ஸோ இது வவல்ஸில் வந்து ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கதையில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இப்படி உங்களை சந்திக்கிறதுல. கண்டிப்பாக வந்து வவல்ஸ் வந்து பாருங்கள். 5 டைரக்டர்ஸ் வந்து இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 5 கதைகள் இருக்குது. ஸோ எல்லாமே லவ் தான். ஸோ 5 வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது லவ்வில். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். லவ் யூ. வணக்கம், என் பேர் பானுபிரகாஷ். நான் ரொம்ப வருஷமாக சின்ன திரையில் நடிச்சிட்ருக்கேன். இந்த கான்செப்டை பார்க்கும்போது இட் இஸ் வெரி நைஸ். ஒரு 5 டைரக்டர் அவங்களே அசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சு அவங்களே வந்து ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணி பெரிய விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்த ரீசன் வந்து என் பையன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கான். பட் அதை பற்றி நான் தனியாக பேச முடியாது. இன் ஜென்ரல் தே ஹேட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ஐ ஹோப் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வரணும், அது வெற்றி அடையணுன்றது. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. ஸோ படம் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஆஸ் செகண்ட் லீடாக வந்திருக்கு. ஸோ மூவி ஆக்சுவலி ரொம்ப அழகாக வந்திருக்கு. என்னோடய ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அ விஷுவல் ட்ரீட் ஃபார் யூ ஆல். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆந்தாலஜி டைப் ஆஃப் மூவி வந்து தேட்டரில் பார்க்குறது கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ஒரு எசன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் யா, ப்ளீஸ் கம் டு தேட்டர்ஸ் அண்ட் see the movie. That's what I want. Yeah, thank you. வெரி குட் இனிஷியேட்டிவ். இது வந்து ஒரு 5 பேர் ஆந்தாலஜி, 5 பேருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஃபிலிமுமே வந்து ஒரு சின்ன ஃபிலிம் இருந்தாலுமே பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். சரவணா மியூசிக் டைரக்டர் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஆல்சோ. அதுக்கு லைஃப் கொடுத்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆல் தி ஃபிலிம்ஸ் ஆர் குட். இட்ஸ் ஆல் ஃபென்டாஸ்டிக்கலி டன். இது வந்து ஐ பிலீவ் இட்ஸ் ஒரு மறுமலர்ச்சி மாதிரி ஃபார் த இண்டஸ்ட்ரி. அண்ட் வி என்கரேஜ் அ லாட் ஆஃப் பீப்புள் டு
come forward and encourage these kind of films for anthologies and taking to the next level. All the best to the team, all the best to everybody. Thanks. எனக்கு பர்சனலாக வந்து ஹீரோஸோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்க கண்டென்ட் இதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இஸ் இட் ஆடிபிள் இப்போ கேட்குதா? எனக்கு வந்து ஹீரோஸோட அவங்களோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த கான்டென்ட் இதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிரித்து ஹாப்பியாக, ரெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அப்படியே இட் லைக் அந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் தட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் நைஸ். காமிக்கலாக கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ஐ பர்சனலி லைக் ஹீரோஸோடது. தேங்க்யூ. பேர் அபிமன்யு. நான் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். குடும்பஸ்தன் படம்லாம் நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் கேரளாவில். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தோன்னா ஹால் என்ற மலையாள படம் ஷேர்னிகம் படத்தை வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். வவுல்ஸ்ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு 5 டேரக்டர்ஸ் 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸை வந்துட்டு ஒரு படமாக பண்ணி அவங்க வந்துட்டு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே வந்து இவங்களை பாராட்டணும். இதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து நம்ம ப்ரொடியூசர், இந்த படத்துடைய ப்ரொடியூசரை வந்துட்டு பாராட்டணும். அடுத்து பார்த்தோன்னா ஹரி உத்ரா அவர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டு. இந்த டீமுக்கு வந்து என்னுடைய பாராட்டு. இன்னும் மென்மேலும் இவங்க வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணோன்றதுக்கு வந்துட்டு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஒரு என்னென்னா ஒரே படத்தில் 5 டேரக்டர் 5 ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா அதில் எல்லா ஸ்டோரியிலையுமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டென்ட் மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்டோரிலையும் ஒரு மெசேஜ். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே சாங்ஸு ஒரு மெலோடி மாதிரியே இருக்குது. அதில் கொஞ்சம் ஒரு ட்ரெண்டிங்கான சாங்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் படமாக பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து நல்லா இருக்குது. எல்லாருமே வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு 5 டேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படத்தில் ஒரு டேரக்டரோட ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்ப்போம். இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரே படத்துலேயே 5 ஸ்டோரி பார்க்க போகிறோம். 5 டேரக்டரோட ஒர்க்கு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் அஜயன் பல பேசுகிறேன். வவல்ஸ் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நியூ டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு 5 படத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒரு வித்தியாசமான ஜானர், வித்தியாசமான கதைக்களம். நடித்த நடிகர்களும் சரி, டெக்னீஷியன்ஸ் சரி, எல்லாருமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ப்ரெசன்டேஷனாக இருந்தது. குறிப்பாக வந்து அந்த ஃபஸ்ட்டில் வந்த 3 கதைகளும் சரி, செகண்ட் ஹாஃபில் வந்த 2 கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கும் நல்லா இருந்தது, டெக்னிக்கலாகவும் 2மே நல்லா இருந்தது, புதுசாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே 6 அத்தியாயம் நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருந்தோம். அது தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படங்களை விட இது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக மீண்டும் ஒரு பயணம், அப்புறம் வந்து 3ஆவதாக வந்த ஒரு படம் யூகி சேது சார் படம். யூகி சேது சார் படம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அது அவர் வர்ற போர்ஷன்ஸு, அவர் பேசுகிற டயலாக்ஸு எல்லாமே இந்த மூவிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி மிக மிக மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். இந்த மீடியா பீப்புள் வந்து இந்த படத்தை நிறைய பேர் கொண்டு போகணும். நிறைய இருக்கலாம், இதில் இந்த ஃப்ளாஸ் இருக்கலாம், கிரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் ஆனால் இந்த அப்ரோச் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து நிறைய டேலண்ட்ஸ், குறிப்பாக அந்த 4வது திரைப்படத்தில் வந்து அந்த மீண்டும் ஒரு பயணம் தான் நினைக்கிறேன். ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்க எல்லோரும் வெளியே வரும்போது, இவங்க எல்லோரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக படம் பண்ணும்போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக மியூசிக் டைரக்டர் சொன்னார், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு டேலண்ட் அவர் சரவணன் சுப்ரமணியன். ரொம்ப நல்லா இருந்தது. பல இடங்களில் மியூசிக்கு, சவுண்டு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டேலண்ட்ஸ் அப்படியே எல்லோரும் தனித்தனியாக ஒரு படம் வரணும். அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. விஜயஸ்ரீ என்னுடைய தோழி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் புதுசாக டெபியூட்டான டைரக்டர்ஸ் சூப்பராக இருக்குது. மாசில் ஒரு அழகி அண்டு ஹீரோஸ் எல்லாமே மூவி நல்லா இருந்தது. ஸோ காய்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி
மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு, கேமராமேன் ஆல்சோ சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆந்தாலஜி வவல்ஸ் 5 படங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. எமோஷன் அப்படியே கிராப் பண்ணுற மாதிரி இருந்தது. 5 படமுமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. அதில் சில பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்போவுமே மறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆப்வியஸ்லி சின்னி ஜெயந்த் சார் இன்னமும் ஏதோ காலேஜ் பாய் மாதிரி தான் இருக்கிறார் அவர். அண்ட் யூகி சேது சார், ஐயோ, அவருடைய டயலாக்ஸ் எல்லாமே நான் எழுதி தரேன். நீங்கள் இன்னும் ஒரு 10 வாட்டி பார்க்கும்போதும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது காமெடி உங்களுக்கு தெரியும். ஒரு சிரிக்க வைக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும். அண்ட் தீபக் பரமேஷ், ஜெயஸ்ரீ, இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸஸ், நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. டெபுட்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அண்டு வர்ணஜாலம் படத்தில் ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் க்யூட்டாக இருந்தது. ஸோ மொத்தத்துலேயும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் வவல்ஸ் மூவி